தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு ஆலையின் போர் மேன் மற்றும் மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, இந்த விபத்து குறித்தும் இந்த விபத்தை தொடர்ந்து இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, இதன் விவரத்தையும் நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிவகாசி, சாத்தூர், செம்பக்கோட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது. இதில் நேரடியாக 5 லட்சம் தொழிலாளர்களும் மறைமுகமாக 3 லட்சம் தொழிலாளர்கள் என மொத்தம் 8 லட்சம் தொழிலாளர் வரை பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மிகவும் ஒரு பகுதி விவசாயம் இருந்த பகுதியாக இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தில் மறுபகுதி பட்டாசு தொழில் நம்பிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வடகரை கிராமத்தில் யுவராஜ் என்ற பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பட்டாசு ஆலையில் வழக்கம் போல 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். தேன்சிறக பட்டாசானது இந்த பட்டாசு ஆலையில் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் வழக்கம் போல வேலைக்கு உள்ள போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பேர் பலியான சம்பவத்தில் விபத்து தொடர்பாக ஆலையின் போர்மேன் வீரசேகரன், மேற்பார்வையாளர் கனிமுருகன் ஆகிய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் ராஜாவை சந்திரசேகரை போலீசார் தேடி வருகின்றனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெயலானி.